பாகிஸ்தான் ராணுவ தளபதியாக இருக்கக்கூடிய ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனீருக்கு உச்சபட்ச அதிகாரத்தை வழங்கியிருக்குது அந்த நாடு. பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட 27வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் அதன் மூலமாக கூடுதல் அதிகாரங்களை வழங்கியிருக்கிறாங்க. இந்த திருத்தங்கிறது பாகிஸ்தானுடைய அதிகார சமநிலையை மாற்றுவதாகவும் இராணுவத்தினுடைய ஆதிக்கத்தை சட்டப்பூர்வமாக உறுதிப்படுத்துது அப்படின்லாம் அங்கே இருக்கக்கூடியவங்க விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. இந்த 27வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் இருக்கு இல்லையா, இது மூலமாக அசீம் முனீருக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான அதிகாரங்கள் என்ன, சலுகைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். நம்ம முப்படைகளுடைய தலைமை தளபதி சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் CDF அப்படின்னு இந்த சட்டம் மூலமாக இவர் ஒரு புதிய உச்சபட்ச இராணுவ பதவியை உருவாக்கி அசீம் முனீருக்கு கொடுக்குறாங்க. அசீம் முனீர் இந்த பதவிக்கு உயர்த்தப்பட்டு இராணுவம், கடற்படை, அது மட்டும் இல்லாமல் விமானப்படை ஆகிய 3 படைகளுடைய மீதான முழுமையான அரசியலமைப்பு அதிகாரத்தை பெறுகிறார். இந்த மாற்றம் அப்படிங்கிறது ஆயுதப்படைகளின் மீதான பிரதமருடைய அதிகாரத்தை குறைச்சி இராணுவ தளபதியின் கீழ் கொண்டு வரப்படுகிறது. அசீம் முனீருடைய பதவிக்காலம் முடிஞ்ச பிறகும் வாழ்நாள் முழுவதும் அவருக்கு இந்த அனைத்து சலுகைகளுமே வழங்கப்படும். முக்கியமாக சட்ட நடவடிக்கையிலிருந்து வாழ்நாள் முழுவதும் அவருக்கு விலக்களிக்கப்படும். லீகல் இம்யூனிட்டி அப்படிங்கிறது அவருக்கு இருக்கு. அசீம் முனீர் எந்த குற்றம் புரிந்தாலும் அவருக்கு எந்த தண்டனையும் வழங்கப்படாதுங்கிறது இந்த சட்ட திருத்தத்தினுடைய ஒரு அம்சம். பாகிஸ்தான் அரசியலமைப்பினுடைய பிரிவு 248 கீழ் இது போன்ற சட்ட பாதுகாப்பு இதுவரைக்கும் அதிபருக்கு மட்டும்தான் வழங்கப்பட்டு வருது. தற்போதைய சூழலில் அசீம் முனீரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் அப்படின்னா நாடாளுமன்றத்தினுடைய 2 அவைகளில் 3/2 பங்கு பெரும்பான்மை வாக்குகள் அப்படிங்கிறது வேணும். அசீம் முனீருக்கு பாகிஸ்தானுடைய அணு ஆயுத படைகளுடைய தலைவரை நியமிக்கக்கூடிய அதிகாரமும் இப்போ வழங்கப்படுது. நியூக்ளியர் ஃபோர்ஸஸோடைய தலைமை பொறுப்புங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. இது மூலமாக நாட்டுடைய மிக முக்கியமான அணுசக்தி அதிகாரம் இராணுவ தளபதியினுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்படுது. அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றத்தினுடைய அதிகாரங்களை குறைக்கும் வகையிலும் இந்த திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் பார்க்குறாங்க. அதனுடைய கூட்டாட்சி அரசியலமைப்பு அப்படிங்கிறது நீதிமன்றம், அதாவது ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட் FCC அப்படிங்கிற புதிய உச்சநீதிமன்றம் கொண்டு வரப்பட இருக்குது அப்படின்னு சொல்லுது. இந்த FCC இருக்கு இல்லையா, இது அரசியலமைப்பு மற்றும் மாகாண விவகாரங்களை கையாளும். இந்த கூட்டாட்சி அரசியலமைப்பு நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் அரசால் நியமிக்கப்படுவார்கள். தற்போதைய உச்சநீதிமன்றம் மேல்முறையீடுகள் மற்றும் பிற பொது சட்ட பிரச்சனைகளை கையாளக்கூடிய சாதாரண நீதிமன்றமாக மாற்றப்படும். அரசியலமைப்பு விவகாரங்கள் புதிய கூட்டாட்சி அரசியலமைப்பு நீதிமன்றத்துக்கு மாற்றப்படுறதுனால உச்சநீதிமன்றத்தினுடைய மிக முக்கிய அதிகாரமாக இருக்கக்கூடிய நீதி மறுபரிசீலனை, அதாவது ஜுடிஷியல் ரெவ்யூ இருக்கு இல்லையா, இந்த அதிகாரம் இல்லாமல் போயிடும். இந்த நீதி மறுபரிசீலனை அப்படிங்கிறது நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்படும் சட்டங்கள் அரசியலமைப்பிற்கு உட்பட்டதா அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம்